வணக்கம் இசை விரும்பிகளே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா TPA3116D2 கிளாஸ் D ஆம்பிளிஃபையர் போர்டு மற்றும் PT2033 2.1 ஆடியோ ப்ராசஸரை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு 2.1 ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த 2.1 ஆம்பிளிஃபையர், அதனுடைய ரிமோட் கண்ட்ரோல் இதுதான். இந்த ஆம்பிளிஃபையர் எந்த மாதிரியான இடங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஆடியோ சிஸ்டத்தில் குவாலிட்டியாக பாட்டு கேட்கணும், நல்ல தெளிவாக படம் பார்க்கணும், கொஞ்சம் நல்ல பேஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்கு தாராளமாக இந்த ஆம்பிளிஃபையர் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 10x10 ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 20x20 ஃபீட் அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியான ஆடியோ கொடுக்கக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையராக இது இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா 2.1 ஆம்பிளிஃபையர். லெஃப்ட் சேனலுக்கும் ரைட் சேனலுக்கும் ஒரு சேனலுக்கு 50 வாட் ஆடியோ பவர் அவுட்புட் கொடுக்கும். ஸோ 50 + 50. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு மேக்ஸிமம் 100 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த ஆம்பிளிஃபையர் 200 வாட் ஆடியோ பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையருடைய ஃப்ரண்ட் பேனலில் என்ன இருக்குது, ரியரில் என்ன இருக்குது, அதற்கடுத்து இன்சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஆடியோ சாம்பிள் டெஸ்ட் நான் உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன். இதனுடைய கண்டினியூஸ் சாங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டினியூஸ் டெமோ ஆடியோ வித் வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக ஃபேஸ்புக் சேனல் நம்மளுடைய இதில் அப்லோட் பண்ணிவிட்டு அதனுடைய வீடியோ லிங்க்கை உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ இதனுடைய ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதனுடைய ஆடியோ கிளாரிட்டி. அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய TPA3116D2 ஆம்பிளிஃபையர் போர்டு. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய 2.1 ஆடியோ ப்ராசஸர் PT2033. இதனுடைய மேட்சிங்கில் தான் இது ஒரு பெர்ஃபெக்டான 2.1 ஆம்பிளிஃபையராக இது வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேனல் பார்த்துருவோம், அதற்கடுத்து இன்பில்ட் ஃபியூச்சரை பார்த்துடலாம். ஃப்ரண்ட் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகாரியா கம்பெனியினுடைய USB மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய கூடவே ப்ளூடூத் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ பிளேயர் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதற்கடுத்து ஃப்ரண்ட் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப்கிங் ஒரு சுவிட்சு. ஸோ பவர் ஆனில் இருக்காங்க இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு LED. அதுக்கடுத்து USB மோடில் இருக்கா, ஆக்ஸ் மோடில் இன்புட் இருக்கா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு LED கொடுத்துருக்கோம். ஸோ அதற்கடுத்து பேக் சைட் பேனலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆம்பிளிஃபையர் கேபினெட்டோடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வித் ஃபியூஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்மளுடைய ஆம்பிளிஃபையருக்கு ஓவர்லோட் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். இன்றைக்கி ஒரு சிலர் நீங்கள் அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையரில் இந்த மாதிரி ஃபியூஸ் ப்ரொடக்ஷனே கொடுக்குறதில்ல. மறக்காமல் இந்த மாதிரி ஃபியூஸ் ப்ரொடக்ஷன் கொடுங்க. இது ஒரு மெயினான பவர் சப்ளை ப்ரொடக்ஷன் நம்மளுடைய ஆம்பிளிஃபையருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஆம்பிளிஃபையரில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்டோ அல்லது ஓவர்லோடோ ஆச்சுன்னா இந்த ஃபியூஸ் ப்ளோன் அவுட் ஆகிட்டு நம்மளுடைய ஆம்பிளிஃபையரை சேஃப்டி பண்ணும். இது நீங்கள் போடாமல் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று நம்மளுடைய பவர் சப்ளை செக்ஷனில் இருக்கக்கூடிய SMPSஓ அல்லது டிரான்ஸ்ஃபார்மரோ ஃபால்ட் ஆகும், அல்லது நம்மளுடைய ஆம்பிளிஃபையர் போர்டு கூட ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த ஃபியூஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்கள். அதற்கடுத்து நம்ம ஆம்பிளிஃபையரில் பவர் சப்ளை இன்புட்டுக்காக ஒரு 3-பின் பவர் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதற்கடுத்து ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட் லெஃப்ட் மற்றும் ரைட் சேனல் அவுட்புட் இங்கேருந்து எடுக்கணும். லெஃப்ட் சேனலுக்கான ஸ்பீக்கர் டெர்மினல் பாசிட்டிவ் இங்கேருந்தும் நெகட்டிவ் இங்கேருந்து எடுக்கணும். ரைட் சேனலுக்கான ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட் பாசிட்டிவ் இங்கேருந்தும் நெகட்டிவ் இங்கேருந்து எடுக்கணும். அதற்கடுத்து சப்வூஃபர் அவுட்புட் வந்து கீழே இந்த சாக்கெட்டில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல 2 சப்வூஃபர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் TPA3116D2 2 IC பயன்படுத்தியிருக்கோம். ஒரு ஐசியை ஸ்டீரியோ மோடில் லெஃப்ட் மற்றும் ரைட் சேனலுக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 ohms இம்பிடன்ஸ் கொண்ட லோடை யூஸ் பண்ணோன்னா அதிகபட்சம் 50 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் எடுக்க முடியும். அதுவே சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ohms இம்பிடன்ஸ் கொண்ட லோடை நம்ம யூஸ் பண்ணோன்னா தான் நம்மளால் மேக்ஸிமம் 100 வாட் வரைக்கும் அவுட்புட் எடுக்க முடியும். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ohms இம்பிடன்ஸ் கொண்ட சப்வூஃபர் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் 2 4 ohms இம்பிடன்ஸ் கொண்ட சப்வூஃபரை நீங்கள் பேரல் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா அது 2 ohmஸாக மாறும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல 2 சப்வூஃபரை, ஒரு சப்வூஃபருக்கான பாசிட்டிவிங்கையும் நெகட்டிவிங்கையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சப்வூஃபருக்கான பாசிட்டிவிங்கையும் நெகட்டிவிங்கையும் இந்த மாதிரி 2 4 ohms இம்பிடன்ஸ் கொண்ட சப்வூஃபரை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது இன்பில்ட்டாக உங்களுக்கு பேரல் கனெக்ஷனாக மாறுற மாதிரி நம்ம உள்ள வயரிங் பண்ணியிருக்கோம். அந்த 2 4 ohms சப்வூஃபர் 2 ohmஸாக மாறிட்டு உங்களால் மேக்ஸிமம் 100 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் எடுக்க முடியும். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சைஸ் மற்றும் வாட்டேஜ் கொண்ட ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் மற்றும் ரைட் சேனலுக்கு 4 ohms இம்பிடன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஆர் வூஃபர் வித் டியூட்டர், அதாவது 4 inch சைஸ்லேருந்து ஒரு 6 inch சைஸில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஆர் வூஃபர் வித் டியூட்டர் ஒவ்வொரு சைடுக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 6 inchலேருந்து மேக்ஸிமம் 10 inch வரைக்கும் இருக்கக்கூடிய சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க.
மினிமம் 4 ohms இம்பிடன்ஸ் லோடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2 ohms லோடு யூஸ் பண்ணால் மிகச் சிறப்பு. ஒருவேளை சிங்கிள் சப்வூஃபராக 2 ohms கிடைக்கனாலும் உங்களால் 2 சப்வூஃபர் வாங்க முடிஞ்சதுன்னா 2 4 ohms சப்வூஃபர் வாங்கி அதை பேரல் பண்ணி கனெக்ட் பண்ணி 2 ohmஸாக மாற்றிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ஒரே ஒரு 4 ohms சப்வூஃபர் தான் இருக்குன்னா இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு நீங்கள் ஒரு 6 இன்ச்லேருந்து அதிகபட்சம் 10 inch வரைக்கும் இருக்கக்கூடிய 4 ohms சப்வூஃபராக ஒன்று இந்த சைடில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த சைடில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு டம்மியாக விட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ரிசல்ட் இருக்கும். இந்த ஆம்ப்ளிஃபையர் நான் இப்போ உங்களுக்கு டெமோ டெஸ்ட் ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மற்றும் ரைட் சேனலுக்கு 4 ohms இம்பிடன்ஸ் கொண்ட ஸ்பீக்கர்ஸ் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சப்வூஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 inch சைஸில் 4 ohms இம்பிடன்ஸ் கொண்ட ஒரு டெயின்டி சில்வர் கோன் சப்வூஃபர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கே எனக்கு நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் இருக்குது. உங்களால் 2 ohms சப்வூஃபர் கிடச்சதுனாலோ அல்லது 2 4 ohms சப்வூஃபர் வாங்கி அதை 2 ohmஸாக மாற்றி கனெக்ட் பண்ண முடிஞ்சாலோ சூப்பரான ஒரு ரிசல்ட், பெர்ஃபெக்டான ஆடியோ ரிசல்ட் உங்களால் எடுக்க முடியும். கூலிங் ஃபேனுக்கான ப்ரொவிஷன் டம்மியாக தான் விட்டுருக்கேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதில் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் ரன் பண்ணாலும் கொதிக்கிறது, ஹீட் ஆகி கம்ப்ளைண்ட் வர்றது அந்த மாதிரி பிரச்சனையே வராது. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதற்கடுத்து இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆக்ஸ் இன்புட்டுக்காக 2 பேர் கொண்ட RCA சாக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டெர்மில் வந்து ஆக்ஸ் 1, இது வந்து ஆக்ஸ் 2. எல்லாத்தையுமே நீங்கள் அந்த ரிமோட் கண்ட்ரோல்லே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எதையுமே மேனுவலாக எந்திரிச்சு வந்து சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ணணும் ஆப்ஷனுக்கு அதாவது வந்து பண்ணணுங்கிற தேவை கிடையாது. ரிமோட்லேயே நீங்கள் இன்புட் ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 USB மாற்றிக்கலாம். அண்ட் ப்ளூடூத் எல்லா மோடுமே நீங்கள் ரிமோட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆம்ப்ளிஃபையர் கிட்ட வந்து நீங்கள் பண்ணக்கூடிய வேலை பவர் ஆன் ஆஃப் பண்ணுறது மட்டும் சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும். அதற்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் அட்வான்டேஜ் இதனுடைய ரிமோட் கண்ட்ரோல். இந்த ரிமோட் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம செப்பரேட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நல்ல லாங் டிஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வித் ரிமோட் கிட் இது. அதாவது ஒரு 30 feet டிஸ்டன்ஸ்லேருந்து 50 feet டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் உட்காந்து இந்த ஆம்ப்ளிஃபையரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு லாங் சப்போர்ட் இருக்கும். ஏன்னா நார்மலாக மார்க்கெட்டில் இந்த பகாரியா USB ப்ளூடூத் பிளேயருக்கு வரக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் இது தான். ஆனால் இது அவ்வளோ லென்த்து சப்போர்ட் பண்ணாது, அதாவது அவ்வளோ டிஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்ணாது. இந்த கண்ட்ரோலில் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது ஓவரால் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அதுக்கடுத்து சப்வூஃபருக்கான வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இதில் பண்ணிக்கலாம். சப்வூஃபரை ஆன் ஆஃப் பண்ணுறதுனா இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பேஸ்க்கான கண்ட்ரோல், ட்ரெபிளுக்கான கண்ட்ரோல். நீங்கள் USB ப்ளூடூத் ஆடியோ பிளேயரில் சாங்கை நெக்ஸ்ட் மாற்றணும்னா இது, ப்ரீவியஸ் மாற்றணும்னா இது. USB ஆடியோ பிளேயர்னுடைய வால்யூமை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளே பாஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஆம்ப்ளிஃபையர்னுடைய இன்புட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது ஆக்ஸ் இன்புட்டா USB இன்புட்டா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணால் இதை ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இண்டிகேட்டர் மாறும், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்கடுத்து மோடு, USB பிளேயர்னுடைய மோடு, USB மோடா அல்லது ப்ளூடூத் மோடா அப்படிங்கிறத நீங்கள் மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். USB பிளேயரை ஆஃப் பண்ணுறதுக்கும் மியூட் பண்ணுறதுக்கும் இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து என்ன நம்பர் ஆஃப் சாங்கை நீங்கள் ப்ளே பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் அழுத்தி அந்த சாங்கை ப்ளே பண்ணுறதுக்கு இந்த பட்டன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாகவே ரிமோட் கண்ட்ரோல் பேஸ்டாக இருக்குது. ஒருவேளை ரிமோட் உடஞ்சிட்டா கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படாதீங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோல் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ரைட் சைடில் பார்க்கக்கூடிய இந்த ரிமோட் கண்ட்ரோல் தான் நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி பயன்படுத்தியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் உடஞ்சி போச்சு தொலைஞ்சு போச்சுன்னா வேணும்னா நம்மக்கிட்டே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், அல்லது இந்த ரிமோட் கண்ட்ரோலில் வாங்கி நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் நம்மளுடைய சிஸ்டத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஆம்ப்ளிஃபையருடைய இன்சைட் வியூ பார்த்துருவோம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம மெயினாக பயன்படுத்தியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை 24 volt 10 amps SMPS பவர் சப்ளை தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதற்கடுத்து எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்ஸ் கம்பெனியினுடைய TPA3116D2 2 ஐசியை பயன்படுத்தி செய்யப்பட்ட கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதற்கடுத்து ஆர்டெக் கம்பெனியினுடைய PT2033 2.1 ஆடியோ ப்ராசஸர் பேஸ்டு ரிமோட் கிட்ட அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 போர்டினுடைய வீடியோ லிங்க்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் செப்பரேட்டாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்களின் வீடியோ லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக கொடுக்குறேன். தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு தடவை பாருங்கள். இந்த 2 ப்ராடக்ட்டும் அல்லது SMPS வேணாலும் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆம்ப்ளிஃபையர் கேபினெட்டில் வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். 12 volt பக் போர்டு நம்மளுடைய ரிமோட் கிட்டுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். 5 volt ரெகுலேட்டர் USB ப்ளூடூத் ஆடியோ பிளேயருக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். முடிந்தவரை
காம்பேக்டான கேபினெட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நீட்டான வயரிங் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். ஸோ இதனுடைய சாம்பிள் ஆடியோ டெஸ்ட் பார்ப்போம். USB driver mode. ஸோ நான் சொன்னது போல் மறக்காமல் எல்லா ஸ்பீக்கரும் 4 ohms இம்பிடன்ஸ் கொண்ட ஸ்பீக்கர் அண்ட் சப்வூஃபர் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் 2 ohms இருக்கக்கூடிய சப்வூஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொன்று ஒரு நல்ல ஒரு டெப்த்து கிடைக்கும், சப்வூஃபருடைய வாட்டேஜ் கிடைக்கும். அண்ட் ஒருவேளை லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் கூட 8 ohms தான் இருக்குன்னா 8 ohms நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சப்வூஃபர் மட்டும் முடிந்தவரை 4 ohms அல்லது 2 ohms ட்ரை பண்ணுங்கள். ஆடியோ நல்லா கிளியராக இருக்கும், தெளிவான ஆடியோ இருக்கும். ஃபுல் வால்யூமில் நீங்கள் வச்சாலும் அதனுடைய கிளாரிட்டி மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். நல்லா தரமாக தெளிவாக இருக்கும். ஏன்னா இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் ஐசியை நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஐசியினுடைய ஆன்லைன் டேட்டா ஷீட் டவுன்லோட் லிங்க்கு, அந்த PT2033 அதனுடைய ஆன்லைன் டேட்டா ஷீட் டவுன்லோட் லிங்க் எல்லாமே நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அப்போ இதனுடைய டிஸ்டார்ஷன் லெவலு, இதனுடைய கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு ஆடியோ ப்ராசஸரையும் ஒரு லோ டிஸ்டார்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டையும் நம்ம மேட்ச் பண்ணதுனால தான் இந்த ஒரு கிளாரிட்டியை நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு அப்படிங்கிறதுனால இதில் ஸ்பீக்கர் டெர்மினல், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், அந்த மாதிரி எல்லா ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆம்பிளிஃபையர் அவ்வளோ ஈஸியாக கம்ப்ளைண்ட்ஸ் வராது, நல்ல ஒரு லாங் லைஃப் கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபையராக இருக்கும். ஏன்னா நான் இந்த ஆம்பிளிஃபையரை, இந்த போர்டை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அல்லது இந்த ஐசி போட்டால் நிறைய பிராண்ட் போர்டையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் இந்த ஐசியை போட்ட ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் போர்டு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஏன்னா 2.1 காம்பேக்ட் சைஸ் போர்டு ஃபஸ்ட் டைம் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்தது தான் உங்களுக்கு நான் இதை வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செப்பரேட்டாக டெமோ வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஆம்பிளிஃபையர் பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதேபோல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.